நான் கேக்குறது, இப்ப சபரிமலைக்கு மாலை போட்டுட்டோம். மாலை போட்டு விரதம் இருந்து மலைக்கு போறோம் இல்லைங்களா? போயிட்டு ஐயனை தரிசனம் பார்த்த பிறகு நேரா வீட்டுக்கு தானே வரணும். அதுக்கு எதுக்கு நம்ம எல்லார் கோவிலையும் வந்து சுத்தி சுத்தி பார்க்க போறோம்? அது என்ன காரணம்? அது வந்து அது என்னன்னா, பழைய புக்ல இருக்கு. முதல்ல இங்க இருந்து போற சாமி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த கோயில் எல்லாம் முருகன் கோயில் அந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டு தான் மலை ஏறுவாங்களாம். பாட்டுல பாத்தீங்களா? பாட்டு வருது. இப்ப சில சாமி கோயிலை சுத்திடும் போது சில சாமி அங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருது. அதுதான் கோயில் எல்லாம் பாக்குறதுல சரியில்லை. அவசியமா இல்ல அவங்களோட தனிப்பட்ட விஷயமா? இது அவசியம். 2-3 கோயில பாத்துட்டு வரணும். ஏன் நாம வரப்படி ஒரு கோயில வரக்கூடாது. ஒண்ணுக்கு 2 பார்க்கணும், 5 பார்க்கணும். இது பாத்து அது மட்டும் இந்த பழனி கோயில் மட்டும் ஏன் கம்பல்சரி வந்து ஐயனை தரிசனம் பார்த்த பிறகு கம்பல்சரி அந்த பழனியை மட்டும் மிஸ் பண்ணாம வராங்க? பழனியில ஏன்னா அவருடைய அண்ணன் கணேசன், முருகன், தம்பி எல்லாம் 3 பேரும் வச்சுதான் நம்ம போட்டோம் பூஜை பண்றோம். அதனால அவர் அண்ணன் தம்பி அதையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் அங்க போறாங்க. 2வது இன்னொரு நம்ம விரும்புது, அங்க பிரசாதம் கிடைக்குது நல்லா, பஞ்சாமிர்தம் அது இதுன்னு தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த காரணம் தான், வேற எதுவும் இல்லை. இப்ப ஐயப்பன் சாமி கார்த்திகை பகவான் என்ன வேணும்? அண்ணன்தா ஐயப்பன் சாமி அண்ணன் தம்பி தான், முறைப்படி அண்ணன் தம்பி தான். ஈஸ்வரனுக்கு பிறந்த ஆமா, அவரு கண்ணு திருஷ்டபித்தால குச்சாரு. கிருஷ்ணன் வந்து இருந்து வந்தாரு ஒரு மகா சோழன். அப்ப ஈஸ்வரன் பார்த்தாரு, இந்த பொண்ணு இடம் நல்லா இருக்கு, அவர் மனசு வச்சுட்டாரு. அதுல விழுந்துதான் அந்த பம்பை நதியில அவர் உண்டானாரு. அப்பயே சிவரோட மங்களராஜன் தூக்கிட்டு போய் புள்ளையில ஈஸ்வரனுக்கு பிறந்த பிள்ளை தானே? ஈஸ்வரமா கிருஷ்ணனுக்கு மாமா, 2 பேருக்கு இவர் அப்பா அவர் அம்மா. ஆமா, தம்பி. முருகனும் 3 பேர் பார்க்க போனா கரெக்டா வருது.